முழுவதும் ஆரோக்கியமாக வாழுங்கள். ஆர்பிட்டாவில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அல்லது லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பு சிகிச்சை இது. இது என்ன பண்ணுவோன்னா, எந்த இடத்துல அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கோ அல்லது எந்த இடத்துல அந்த ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, இந்த கோதுமை மாவு அல்லது பச்சை பயிறு மாவை கொண்டு ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று செஞ்சு அதற்குள்ளே மருந்தூட்டப்பட்ட எண்ணெய்களை இட்டு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைக்கின்ற ஒரு சிகிச்சை. இது ஆர்பிட்டாவுடைய மிக மிக சிறப்பான ஒரு சிகிச்சை. இதை செய்யும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, முதுகெலும்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட எனக்கு வலி குறையவில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூட இது மிகப்பெரிய அளவில் ஒரு வலி இல்லாத சூழலை ஏற்படுத்துவதை நம்ம உணரலாம். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய கட்டிவஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிகிச்சையை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஆர்பிட்டாவுடைய இந்த 4 முறை வலி நிவாரண சிகிச்சைகள், உடலில் இருக்கக்கூடிய தசைகளுடைய இறுக்கத்தை குறைக்கக்கூடிய அந்த தெரப்பிகள், அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்பை நீக்குவதற்கு கொடுக்கக்கூடிய அந்த தெரப்பிகள், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளையும் தசைகளையும் எலும்புகளையும் தசை நார்களையும் புத்துணர்வு அளிக்கக்கூடிய ரெஜுவனேஷன் சிகிச்சை, பிறகு நம்ம அளிக்கக்கூடிய எர்கனாமிக்ஸ் பவர் யோகா இரண்டையும் சேர்த்து நம்ம அளிக்கக்கூடிய உடற்பயிற்சி சிகிச்சை, இந்த 4ஐயும் சேர்ந்து இந்த மாதிரி வலி இருக்கக்கூடிய எந்த வகையான வலிகளாக இருந்தாலும், எந்த வகையான உடல் உபாதைகளாக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். 10 வயது குழந்தையாக இருக்கட்டும், 30 வயது நடுத்தர வயதினராக இருக்கட்டும், 65-70 வயது வயதானவர்களாக இருக்கட்டும், எந்த வயதானவர்களாக இருந்தாலும் நம்ம ஆர்பிட்டாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிற முறையில் இந்த ஒரு சிகிச்சை முறையை வரையறுத்து உங்களுக்குள்ள ஒரு சிகிச்சை திட்டம், ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தரும்போது எவ்வளவு நாள்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட வலிகளாக இருந்தாலும், அது அறுவை சிகிச்சை இல்லாமல் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், பக்க விளைவுகள் தரும் மருந்துகள் இல்லாமல், அதிக காலம் இல்லாமல், ஏன்னா மொத்த சிகிச்சையே பார்த்திங்கன்னா 90 நாட்கள் அல்லது 100 நாட்கள் மட்டும்தான். அதுவும் ஆரம்ப கட்டத்திலே ஆர்பிட்டாக்கு வந்தீங்கன்னா இந்த சிகிச்சைகள்லாம் மொத்தம் 1 மாதம் கூட இருக்காது. அந்த 1 மாதத்துலேயே உங்களுக்கு சரியாகிறத நீங்கள் உணரலாம். அறுவை சிகிச்சை இல்லாமல், பக்க விளைவு தரும் மருந்து மாத்திரைகள் இல்லாமல், குறிப்பாக அந்த நோயை பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விழிப்புணர்வு, எதனால் இந்த பிரச்சனை வருது, எப்படி இது தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வை நாங்கள் தரும்போது இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்வதை நீங்கள் உணர முடியும். அதே போல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்பிட்டாக்கு வந்தால் நான் ஃபீஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆர்பிட்டாவை பொறுத்தவரை முதல் முறை நீங்கள் எங்களுடைய மருத்துவர்களை எங்கே சந்தித்தாலும், ஆர்பிட்டா மருத்துவமனைகளில் சந்தித்தாலும் அல்லது மருத்துவ முகாம்களில் சந்தித்தாலும் அல்லது தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டாலும் அல்லது இமெயில் மூலம் தொடர்பு கொண்டாலும் அல்லது வெப்சைட்டில் கேள்விகள் நீங்கள் கேட்டாலும், எந்த முறையான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலும் கூட இதற்கு எந்த விதமான ஒரு கட்டணமும் கிடையாது. அதனால் ஆர்பிட்டாவுக்கு வாங்க, வலி இல்லாத ஆரோக்கியமான ஆயுளை பெற்று வாழுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உளுந்து மாவில் செய்யப்பட்ட ஒரு வகையான சுவர் அப்படின்னு சொல்லலாம். இது எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கும், அதே போல் இடுப்பு தேய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய, இடுப்பு எலும்பு தேய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிங்கிற பிரச்சனைக்கும் நம்ம அளிக்கக்கூடிய ஒரு வகையான சிகிச்சைக்கு தான் இதை பயன்படுத்துகிறோம். இதை என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, முதுகுக்கு மேலே, அதாவது எந்த இடத்துல இடுப்பில் வலி இருக்கோ அந்த இடத்துல இந்த சுவரை நன்றாக உடலுடன் சேர்ற மாதிரி அழுத்தி வைத்து அந்த இடத்துல மருந்து நேரம் ஊற வை. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிட்டாவில் அளிக்கக்கூடிய மூலிகை பொட்டலத்தோட ஒரு மாதிரி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இது எதற்காக உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உடலில் இருக்கக்கூடிய தசை இறுக்கத்தை குறைக்கும் போது, குறிப்பாக இடுப்பு வலி, முதுகு வலி, தசை வலின்னு வரும்போது இந்த மாதிரி மூலிகைகளை எடுத்து அதை சிறு சிறு துகள்களாக நறுக்கி அதை மருந்தூட்டப்பட்ட எண்ணெயில் சேர்த்து பதப்படுத்தி அதை துணியிலிட்ட மூட்டைகளாக கட்டி வச்சுருக்கோம். உடலில் மூலிகை எண்ணெயை தேய்த்தவுடன் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலிகை பொட்டலங்களை சூடு செய்து அந்த தசை இறுக்கம் இருக்கக்கூடிய இடங்களில் ஒத்தடம் கொடுக்கறதுக்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோம்.
இப்போ நம்ம பண்ணக்கூடிய சிகிச்சை வந்து ஆர்விட்டாவுடைய டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைக்கும் லம்பார் ஸ்பாண்டிலோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு எலும்பு தேய்வு மற்றும் வட்டு தொங்கல் பிரச்சனைக்கு அளிக்கக்கூடிய சிறப்பு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு உடலில் இந்த L4 L5 அப்படின்னு சொல்லக்கூடிய லம்பார் 4 லம்பார் 5ன்னு சொல்லக்கூடிய இந்த 2 இடங்களில் நமக்கு எப்போவுமே இந்த வட்டு தொங்கல் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த L4 L5ன்னு இருக்கக்கூடிய 2 எலும்பு பகுதிகளில் கோதுமை மாவு மற்றும் பச்சை பயிரை வந்து சரிசமமான அளவு அரைத்து கலந்து இந்த மாவு சுவரை வந்து நம்ம இப்போ உருவாக்கியிருக்கோம். ஏன்னா முதுகு பகுதியில் வந்து நம்ம ஒரு எண்ணெயை போட்டு ஊற வைக்கணும்னா பொதுவாக முதுகு பகுதியில் அதிகமாக அது ஊறாது. ஏன்னா வந்து 2 பக்கமும் சரிவு இருக்கிறதுனால. அதனால் செயற்கையான முறையில் இந்த மாவுகளை கொண்டு இந்த சுவரை வந்து இப்போ உருவாக்குறோம். இந்த சுவர் உருவான பிறகு பார்த்திங்கன்னா, மருந்தூட்டப்பட்ட சூடு செய்யப்பட்ட அந்த எண்ணெய்களை என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வந்து நிரப்பி வைப்போம். 5 நிமிடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணுவோம்னா இந்த எண்ணெய்களை வந்து அந்த இடத்திலிருந்து எடுத்து மீண்டும் சூடு செய்து திருப்பி நிறுத்துவோம். இந்த மாதிரி ஒரு சிகிச்சையை வந்து ஒரு நாளைக்கு வந்து 45 நிமிடம் முதல் 60 நிமிடம் வரை தொடர்ந்து செய்வோம். அதை செய்யும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த லம்பார் 4 மற்றும் 5 அல்லது 1 2 3 4 5 இருக்கக்கூடிய 5 எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த வட்டு தொங்கல் பிரச்சனை முழுவதுமாக தீரும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நரம்புகளில் ஒரு பெரிய புத்துணர்வு ஏற்படுவதை பார்க்கலாம். அதனால் நம்ம எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் நடந்தாலும் அல்லது வந்து வேறு ஏதாவது சுமைகள் தூக்கினாலும் உடலை பாதிக்காத வகையில் இந்த பிரச்சனை வந்து நிரந்தரமாக தீர்ந்து போவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த கட்டி வஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிகிச்சை வந்து வட்டுத்தொங்கல் மற்றும் இடுப்பு தேய்மானம் சொல்லக்கூடிய டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அல்லது லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 2 பிரச்சனைகளுக்கும் மிக சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து மருந்தூட்டப்பட்ட இந்த எண்ணெயை அந்த பாதிக்கப்பட்ட அதாவது லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்க இடத்துல நம்ம நிரப்புறோம். பார்த்திங்கன்னா காட்டனில் சூடாக இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை லேசாக ஒரு ஸ்ட்ரீம் போல், அதாவது ஒரு குழாயை லேசாக திறந்தால் எந்த அளவுக்கு ஒரு சூடில் எண்ணெய் தண்ணீர் ஊற்றுமோ அந்த சூடில் லேசாக பிழிந்து ஊற்றுவது தான் இந்த சிகிச்சையோட முறை. இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்திற்கு போகக்கூடிய இரத்த ஓட்ட விகிதம் அதிகரிக்கும். இரண்டாவது, முதுகுத்தண்டை பொறுத்தவரையிலும் இந்த லம்பார் L4 L5 ரீஜியன் மட்டும்தான் வெளியிலிருந்து எந்த மருந்தை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம். அதனால தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம ஊசி போடுவது, மயக்க ஊசி போடுவது எல்லாத்துக்கும் இந்த இடத்த வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இந்த ஒரு சிகிச்சை நம்ம ஆர்விட்டாவை தவிர வேறு எந்த இடத்துலையும் கொடுக்கப்படுறதில்லை. இந்த ஒரு சிகிச்சையை செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும், இது எல்லாமே வந்து ஒரு 60 முதல் 90 நாட்களுக்குள் முழுமையாக நிரந்தரமாக அறுவை சிகிச்சை இல்லாமல், பக்க விளைவு தரும் மருந்து மாத்திரை இல்லாமல் நிரந்தரமாக தீர்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியை எண்ணெயை ஊற்றி இப்போ நம்ம நிரப்பி வைக்கிறோம். ஒரு 5 நிமிடம் கழித்து என்ன பண்ணுவோம்னா இந்த எண்ணெயை வந்து திருப்பி இதே மாதிரி காட்டனில் எடுத்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயை திருப்பி லேசாக சூடு செய்து அந்த எண்ணெயை வந்து நிரப்புவோம். இந்த ஒரு சிகிச்சை ஒரு 48 நாட்கள் அல்லது 60 நாட்கள் உடலில் இருக்கக்கூடிய தொந்தரவுக்கு ஏற்பாடு நம்ம செய்யும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய திசுக்களில் இருக்கக்கூடிய அழற்சியெல்லாம் மாறுவதை நம்ம உணர முடியும். ரெண்டாவது, இந்த இடத்துல நம்ம உபயோகப்படுத்துகிற எண்ணெய் வந்து தினசரி மாற்றுவோம். அதனால் என்ன ஆகும்னா அந்த வீரியம் குறையாமல் அந்த எண்ணெயோட திறன் செயல்பட இருக்கிறதுனால இந்த பிரச்சனை நிரந்தரமாக தீர்வதை நம்ம பார்க்க முடியும். ஆர்விட்டாவுடைய இந்த 4 முறை வலி நிவாரண சிகிச்சைகள், உடலில் இருக்கக்கூடிய தசைகளுடைய இறுக்கத்தை குறைக்கக்கூடிய அந்த தெரப்பிகள், அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்பை நீக்குவதற்கு கொடுக்கக்கூடிய அந்த தெரப்பிகள், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளையும் தசைகளையும் எலும்புகளையும் தசை நார்களையும் புத்துணர்வு அளிக்கக்கூடிய ரெஜுவனேஷன் சிகிச்சை, பிறகு நம்ம அளிக்கக்கூடிய எர்கனாமிக்ஸ் பவர் யோகா இரண்டையும் சேர்த்து நம்ம அளிக்கக்கூடிய உடற்பயிற்சி சிகிச்சை,
இந்த 4ஐயும் சேர்ந்து இந்த மாதிரி வலி இருக்கக்கூடிய எந்த வகையான வலிகளாக இருந்தாலும், எந்த வகையான உடல் உபாதைகளாக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். 10 வயது குழந்தையாக இருக்கட்டும், 30 வயது நடுத்தர வயதினராக இருக்கட்டும், 65-70 வயது வயதானவர்களாக இருக்கட்டும், எந்த வயதானவர்களாக இருந்தாலும் நம்ம ஆர்பிட்டாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிற முறையில் இந்த ஒரு சிகிச்சை முறையை வரையறுத்து உங்களுக்குள்ள ஒரு சிகிச்சை திட்டம், ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தரும்போது எவ்வளவு நாள்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட வலிகளாக இருந்தாலும், அது அறுவை சிகிச்சை இல்லாமல், உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், பக்க விளைவுகள் தரும் மருந்துகள் இல்லாமல், அதிக காலம் இல்லாமல், ஏன்னா மொத்த சிகிச்சையே பார்த்திங்கன்னா 90 நாட்கள் அல்லது 100 நாட்கள் மட்டும்தான். அதுவும் ஆரம்ப கட்டத்திலே ஆர்பிட்டாக்கு வந்தீங்கன்னா இந்த சிகிச்சைகள்லாம் மொத்தம் 1 மாதம் கூட இருக்காது. அந்த 1 மாதத்துலேயே உங்களுக்கு சரியாகிறத நீங்கள் உணரலாம். அறுவை சிகிச்சை இல்லாமல், பக்க விளைவு தரும் மருந்து மாத்திரைகள் இல்லாமல், குறிப்பாக அந்த நோயை பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விழிப்புணர்வு, எதனால் இந்த பிரச்சனை வருது, எப்படி இது தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வை நாங்கள் தரும்போது இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்வதை நீங்கள் உணர முடியும். அதே போல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்பிட்டாக்கு வந்தால் நான் ஃபீஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆர்பிட்டாவை பொறுத்தவரை முதல் முறை நீங்கள் எங்களுடைய மருத்துவர்களை எங்கே சந்தித்தாலும், ஆர்பிட்டா மருத்துவமனைகளில் சந்தித்தாலும், அல்லது மருத்துவ முகாம்களில் சந்தித்தாலும், அல்லது தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டாலும், அல்லது இமெயில் மூலம் தொடர்பு கொண்டாலும், அல்லது வெப்சைட்டில் கேள்விகள் நீங்கள் கேட்டாலும், எந்த முறையான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலும் கூட இதற்கு எந்த விதமான ஒரு கட்டணமும் கிடையாது. அதனால் ஆர்பிட்டாவுக்கு வாங்க, வலி இல்லாத ஆரோக்கியமான ஆயுளை பெற்று வாழுங்கள். வலி இல்லாத வாழ்க்கைக்கு, அறுவை சிகிச்சை இல்லாத வலி சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு, நிரந்தரமாக வலியிலிருந்து அதிக மருந்து மாத்திரைகள் இல்லாமல், பக்க விளைவு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் இல்லாமல் அளிக்கக்கூடிய ஒரு தீர்வுக்கு, எல்லா வயதினருக்கும் ஏற்படக்கூடிய எந்த வகையான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அதற்குள்ள தீர்வுகளுக்கு மருத்துவ கட்டணம் இல்லாமல் இலவச மருத்துவ ஆலோசனைக்கு ஒரு முறை ஆர்பிட்டாவுக்கு வாருங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழுங்கள். இப்போ உங்களுக்காகவே நம்ம பார்த்திங்கன்னா சென்னையில் அடையாறு, வேளச்சேரி, அம்பத்தூர், கோடம்பாக்கம், அண்ணாநகர், பூந்தமல்லிக்கு அருகே வலசரவாக்கம், அதே மாதிரி ஓஎம்ஆரில் பெருங்குடிக்கு அருகே துறைப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல, இந்த மாதிரி 7 இடத்துல ஆர்பிட்டாவுடைய முழு நேர, அதாவது காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை தொடர்ந்து இயங்கக்கூடிய முழு நேர மருத்துவமனைகள் இயங்கி கொண்டிருக்கிறது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்டர்ஸ், நம்ம ஆர்பிட்டாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா மதுரை, கம்பம், தேனி, பெங்களூர், இந்த இடத்தெல்லாம் மாதத்திற்கு ஒரு முறை வருவது போல் ஒரு மருத்துவ ஆலோசனையை வழங்கிட்டுருக்காங்க. நீங்கள்லாம் அங்கே வரும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டாலே மருத்துவ ஆலோசகர்கள், நம்மளுடைய ஆர்பிட்டாவுடைய சிறப்பு வலி நிவாரண மருத்துவ ஆலோசகர்கள் எப்போ உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வராங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அல்லது நீங்கள் இந்த மருத்துவமனைகளுடைய நம்பர்களை எடுத்துகிட்டு பேசிட்டு நேரடியாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு நேராக நீங்கள் நம்மளுடைய ஆர்பிட்டாக்கு வரலாம். முதல் முறை நீங்கள் மருத்துவர்களை பார்ப்பதற்கு, உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு, நாங்கள் அளிக்கக்கூடிய அந்த பயன் பெறக்கூடிய பயன்பாட்டு முறையை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு எந்த விதமான ஆலோசனை கட்டணமும் தேவையில்லை. நீங்கள் தாராளமாக வாங்க, கீழே இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள், டாக்டர்ஸை மீட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு என்ன முறை சிகிச்சை செய்தால் இது வேகமாக சரியாகும், என்ன முறை சிகிச்சை செய்தால் இது மீண்டும் திரும்ப வராது, அல்லது எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம உடலில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரியான நோய்கள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும், இந்த மாதிரி ஆலோசனைகளை இலவசமாகவே உங்களுக்கு வழங்குவாங்க. அதனால் ஆர்பிட்டாக்கு வாங்க, கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை கால் பண்ணுங்கள், கீழே இருக்க இமெயில் ஐடிக்கு உங்களுடைய மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளை அனுப்புங்க.
மருத்துவ ஆலோசனை. பாரம்பரிய ஆயுர்வேத டாக்டர் கௌதமன் BAMS அவர்கள். கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு மற்றும் இடுப்பு வலி, மூட்டு வலிகள், மன அழுத்தம் மற்றும் மனநோய்கள், தலைவலி, சைனஸ் தலைவலி, வயிற்றுப்புண், குடல் புண், ஆஸ்துமா, மூச்சுக்கோளாறு, நீரிழிவு நோய்கள், உயர் ரத்த அழுத்தம், இருதய நோய், பித்தப்பை மற்றும் சிறுநீரக கற்கள், தலைமுடி உதிர்தல், உடல் பருமன், உடல் சம்பந்தமான நோய்களுக்கு பக்க விளைவு இல்லாத ஆயுர்வேத மருத்துவத்தில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆலோசனை பெறுங்கள். வலியில்லா வாழ்க்கையை உணருங்கள். விவரங்களுக்கு 9562289379 மற்றும் 9940009763. மருத்துவ கட்டணம் இல்லாமல் இலவச மருத்துவ ஆலோசனைக்கு ஒரு முறை ஆர்விட்டாவுக்கு வாருங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழுங்கள்.